குட் மார்னிங் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கொஸ்டின் ஃப்ரேமிங். எப்படி கொஸ்டின் ஃப்ரேமிங் ரிவிஷன் பண்ணுறோம். கொஸ்டின் ஃப்ரேமிங் எடுத்தாச்சு, டென்ஸ் எடுத்தாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு வி டுக் டென்ஸ் ஒன்லி. டென்ஸாக எடுத்தோம், லைனாக எடுத்தோம். டென்ஸ் முடிஞ்சோடனே கொஸ்டின் போகணும்னு நினைக்கிறேன். அது நீங்கள் பார்த்துக்குங்க இதில். இப்போது நம்ம ரிவிஷன் போகிறோம். அதை அப்படியே விட்டுருக்காங்க. இது கரெக்ட் வெர்ப் ஃபார் தி கரெக்ட் சப்ஜெக்ட் அப்படியே விட்டுருக்கோம். அது 18 இருக்குது. அதை மொல்லமாக கொடுத்துக்கலாம். அது இது ரிவிஷன் கொடுத்தோம்னா யூ வில் கெட் இன்ட்ரெஸ்ட். புரியுதா? நல்லா ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், சூப்பராக இருக்கும். அதுக்கு முதல்ல நம்ம எம்பி பார்க்கணும். எம்பின்னா மெயின் வெர்ப் பார்க்கணும். மெயின் வெர்பில் சிம்பிள் ப்ரெசன்ட் வெர்ப், சிம்பிள் பாஸ்ட் வெர்ப், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னு இருக்குது. அது சிங், சாங், சாங், சிங்கிங். சிங்கிங்னா பாடு, ஆக்ட், ஆக்டர், ஆக்டர், ஆக்டிங் இருக்குது. இதை வச்சு நம்ம பண்ண போகிறோம். இப்போது மெயின் டென்ஸ் வந்து பார்த்தீங்களா, மெயின் டென்ஸில் மொத்தம் 12 இருக்கும். 12ல் நாம் அந்த லாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் தேவையில்லாத விஷயம். அதை விட்டுலாம். இப்போது இந்த 3 சிம்பிள், 3 கண்டினியூஸ், 3 பர்ஃபெக்ட் கூட பார்க்க போகிறோம். அது ஒவ்வொன்றா பார்ப்போம். இன்னைக்கு 3 தான் பார்ப்போம். இது வந்து சிம்பிள் வந்து எப்பயுமே சிம்பிளாக இருக்கும். கொஸ்டினும் சரி, ஆன்சர்லாம் சரி சிம்பிளாக இருக்கும். கண்டினியூஸ் வந்து கொண்டு வரும். கண்டினியூஸ் வந்து கொண்டு வரும். பர்ஃபெக்ட் வந்து நிறுத்தி வரும். வந்து இருக்கிறான், எழுதி இருக்கிறான், அந்த மாதிரி வரும். டென்ஸில் கொஸ்டின் அப்படி தான் வரும். எழுதி இருக்கிறானா அப்படி வரும். சரி, இப்போ பார்த்துருவோம் பாருங்க. ரூல்ஸோட பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். பி கேர்ஃபுல். ஃபர்ஸ்ட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பிளைன் கொஸ்டின். பிளைன் கொஸ்டின் பார்த்துட்டு அடுத்தது கீழே வந்து கொஸ்டின் பார்ப்போம். அது அடுத்த லெசனில் பார்ப்போம். புரியுதா? இப்போ இது மட்டும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நாங்கள் எங்கேயோ எழுதும்போது ரொம்ப நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நல்லா பார்க்கலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பிளைன் கொஸ்டின். ஏன்னா அங்கேருந்து ஆரம்பிக்குது. ஏன்னா டென்ஸ்லேருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. அதனால டென்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பிளைன் கொஸ்டின். டூ டஸ், முதல்ல டூ டஸ் வந்தால் கொஸ்டின் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் வெர்ப் ப்ளஸ் கொஸ்டின் மார்க். இங்கே பாருங்க, டூ யூ சிங். டூ யூ சிங் மட்டும் இல்லை, டூ யூ ஆக்டு, டூ யூ ரைட்டு, டூ யூ ஈட்டு, இப்படிலாம் நிறைய கேட்கலாம். 1000 கேட்கலாம். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கோம். ஸோ டூ யூ ஈட், நீ சாப்பிடுகிறாயா. தேர்ட் பர்சன் சிங்கிள் என்பதன் காரணமாக டஸ் ஹி சிங், அவன் என்னது பாடுகிறானா. அவன் டஸ் ஹி சிங் பாடுகிறானா. டஸ் ஹி கோ டு ஆஃபீஸ், அவன் ஆஃபீஸ் போகிறானா. இந்த மாதிரி பல கேள்விகள் கேட்கலாம். அடுத்தது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பிளைன் கொஸ்டின். பாருங்க, டிட் யூ, டிட் சப்ஜெக்ட் ப்ளஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் ப்ளஸ் கொஸ்டின் மார்க். ஸோ டிட் யூ சிங், நீ பாடினாயா. அங்கே பாடுகிறாயா, இங்கே பாடினாயா. டிட் யூ சிங், அவன் பாடினானா. தேர்ட் பர்சன்களை வச்சுக்கலாம் கூட, உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதோட சிம்பிள் ஃபியூச்சர் வில் வரும். வில் வந்து எஃப்ஏவி, இது பேர் வந்து எஃப்ஏவி, சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பிளைன் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் இதுதான் பார்க்கணும். ஓகேவா? இது கிடையாது, இது அடுத்தது பார்ப்போம். ஸோ வில் யூ சிங், நீ பாடுவாயா. வில் யூ ஆக்ட், நீ ஆக்ட் பண்ணுவாயா. வில் யூ டிரைவ் கார், நீ கார் ஓட்டுவாயா. இந்த மாதிரிலாம் நம்ம செய்யலாம். வில் யூ டிரைவ் ஏரோப்ளேன், ஏரோப்ளேன் டிரைவ் பண்ணுவியா, அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். ஸோ வில் யூ சிங், நீ பாடுவாயா. வில் யூ சிங், அவன் பாடுவானா. இவ்வளோதான் இன்னைக்கு. அது அப்புறம் வந்து நம்ம கொஸ்டின் கொடுக்கும்போது நான் சொல்கிறேன். அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ கிளாஸ் இஸ் ஓவர். இதெல்லாம் பார்த்துக்குங்க. இதில் மொத்தம் 12 இருக்குது. அதில் 3 தான் எடுத்துருக்கோம். புரியுதா? இது இல்லாமல் மெயின் டென்ஸ் கிடையாது. அதாவது மெயின் வெர்ப் இல்லாமல் டென்ஸே இல்லை. அதனால் மெயின் வெர்ப் நல்லா படிக்கும். நான் 2 தான் போட்டிருக்கேன். 1000 இருக்குது. 1000 நம்ம படிக்க போகிறது தேவையில்லை. அப்பப்போ நம்ம பார்த்துக்கலாம். சரியா? ஸோ கிளாஸ் இஸ் ஓவர். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.